ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வேர்க்கடலை பூரண கொழுக்கட்டை செய்யலாமா? வேர்க்கடலையை நல்லா வறுத்துக்கலாம். நல்லா தோல் பிரிகிற அளவுக்கு வறுபட்டதும் இதை ஆற வச்சுடுங்க. இன்றைக்கி கடையில் வாங்கின அரிசி மாவு தான் எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியில் மாவில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சுடு தண்ணி ஊற்றி மாவில் கை வச்சிங்கன்னா உங்களுக்கு தான் டேஞ்சர். அதனால் ஸ்பூனோ இல்லை கரண்டியோ எதனா போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2.5லேருந்து 2 ஸ்பூன் எண்ணெய் பிசைகிற மாவில் ஊற்றி சூடு பொறுக்கிற தன்மை வந்ததுக்கு அப்புறமா மாவில் கை போட்டு நல்லா பிசைஞ்சு உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா கொழுக்கட்டை தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வேர்க்கடலை தோல் எடுக்காமல் சேர்த்து நீங்கள் பூரணம் செஞ்சிங்கன்னா இன்னும் ருசி கூடுதலாக இருக்கும். அதை பார்க்கறதுக்கு கலர் காம்பினேஷன் கூடுதலாக இருக்கும். வாழை இலையில் ஒரு கப்பு வேர்க்கடலைக்கு 3/4 கப்பு வெல்லம் எடுத்துருக்கிறேன். 3 ஏலக்காய் சேர்த்து கொரப்பாக அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. அவ்வளோதான். வாழையில எண்ணெய் தடவி உருண்டைகளாக உருட்டி வச்சுருக்கிற பச்சரிசி மாவை நல்லா இந்த மாதிரி உருண்டையாக தட்டி ரவுண்டாக நடுவில் பூரணத்தை வச்சு வாழையிலையை மடித்து விட்டிங்கன்னா ஸ்டீம் பண்ணுறதுக்கு கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வந்ததுக்கப்புறமா இட்லி தட்டில் வாழையில போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற கொழுக்கட்டையை இட்லி பாத்திரத்து மேலே வச்சு மூடி விட்டு ஒரு 15 நிமிஷம் குக் பண்ணி எடுத்திங்கனாக்கா அருமையான வேர்க்கடலை பூரண கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இதை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.